அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நான் ஒரு பழைய கதைய தான் பகிர்ந்துக்க போறேன். இது ரொம்ப காலத்துக்கு முன்னாடி எழுதப்பட்டது. ஆனா, இன்னைக்கு வரைக்கும் அந்த கதை நம்ம சமூகத்துக்கு தேவை. இன்னுமே நம்ம சமூகத்தோட நிலை அப்படிதான் இருக்கு. அப்படிங்கிறதுனால இன்னைக்கு இந்த கதைய பகிர்ந்துக்கணும்னு நெனச்சேன். சூடாமணி அவர்கள் எழுதின "செந்துரு ஆகிவிட்டாள்" அப்படிங்கிற கதை தான் இன்னைக்கு பகிர்ந்துக்க போறேன். நித்யா பாம்பேல இருந்து கிளம்பி வர்றா. அம்மா வீட்டுக்கு கிளம்பி வர்றா. அம்மா வீடு சென்னையில இருந்து கொஞ்சம் தொலைவுல இருக்கிற ஒரு கிராமத்துல இருக்காங்க. அப்போ வருடம் ஒரு மாத காலம் அங்க தங்குறது அவளுடைய வழக்கம். இப்ப கிளம்பும் போதே கணவர்கிட்ட சொல்லிட்டு வரா. இது நடக்கிறது ரொம்ப காலகட்டத்துக்கு முன்னாடி அப்படிங்கிறதுனால கடித போக்குவரத்து தான் அதிகமா இருக்கும். அப்போ நான் இப்ப போய் கீழ ட்ரெயின்ல போய் அங்க இறங்குனதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு கடிதம் போடுவேன். அதுக்கப்புறம் என்னைக்கு நான் கிளம்புறேனோ அன்னைக்குதான் ஒரு கடிதம் போடுவேன். அதுக்குள்ள நீங்க இந்த மாதிரி கடிதம் போடலைன்னா என்ன தொந்தரவு பண்ணக்கூடாது. இந்த ஒரு மாத காலம் அப்படிங்கிறது எனக்கு ஒரு சுற்றுலா மாதிரி. நான் போய் அம்மா வீட்ல நல்லா ஓய்வு எடுக்க போறேன். என்னுடைய ஒரு சின்ன பையனை கூட்டிட்டு வருவா. பையனை அம்மாவும் அப்பாவும் சேர்த்து பாத்துக்குவாங்க அப்படின்னு மனசுக்குள்ள அவ்வளவு கற்பனைகளோட அவ்வளவு சந்தோஷத்தோட சென்னையில இறங்குறா. அப்பா சென்னையில இருந்து அவங்க கிராமத்துக்கு கூட்டிட்டு போறாங்க. கூட்டிட்டு போனதுமே அம்மா செந்துரு ஓடி வாசல்ல வரவேற்கிறாங்க. வரவேற்று உள்ள கூட்டிட்டு போறாங்க. போனதுமே இவளுக்கு அம்மாவை பார்க்கும்போது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. என்னன்னா, அவ எப்பவுமே பாக்குற அம்மாவோட தோற்றம் எப்படி இருக்கும்னா, சேலையெல்லாம் மடிப்பு வச்சுலாம் கட்டியிருக்க மாட்டாங்க. அப்படியே சும்மா அள்ளி போட்டு தலைய ஒரு கொண்ட போட்டு எப்பவுமே வியர்வை வழியிற ஒரு முகத்தோட தான் அம்மா இருப்பாங்க. அப்படி பார்க்கும் போதே அம்மாவை போய் அவளுக்கு அப்படியே கட்டிக்கணும் அப்படின்னு தோணும். ஆனா இன்னைக்கு அம்மா ரொம்ப வித்தியாசமா இருக்காங்க. ரொம்ப அழகா மடிப்பு வச்சு புடவை கட்டியிருக்காங்க. நல்ல தலைக்கு எண்ணெய் வச்சு அழகா தலை வாரி இருக்காங்க. இது பார்க்கும்போது அவளுக்கு ரொம்ப வித்தியாசமா இருக்கு. அம்மாவுக்கே கொஞ்சம் வயது குறைஞ்ச மாதிரி அவளுக்கு தெரியுது. அப்போ அம்மா காஃபி குடுக்குறாங்க. குடிச்சிட்டு, "அம்மா உன் காஃபி மாதிரி அங்க பாம்பேல எல்லாம் எங்கம்மா கிடைக்குது?" அப்படின்னு சொல்லிட்டு, "என்னம்மா காஃபி மட்டும் தானா? டிஃபன் இன்னும் ரெடி பண்ணலையா?" அப்படின்னு கேக்குறா. "இல்லம்மா இந்த இட்லி சுட்டு வச்சிருக்கேன். நான் சாப்பிட்டுட்டேன். நீ உனக்கும் அப்பாவுக்கும் இட்லி சுட்டு சாப்பிட்டுக்கோ. பக்கத்துலயே பொடியும் எண்ணெயும் வச்சிருக்கேன். வேணும்னா தேங்காய் எடுத்து சட்னி போட்டுக்கோ. எனக்கு கொஞ்சம் வெளியில வேலை இருக்கு. நான் போயிட்டு வரேன்" அப்படின்னு அம்மா கிளம்புறாங்க. இவளுக்கு ஆச்சரியமா இருக்கு. "என்னது நீ வெளியில போறியா? எங்கம்மா போற?" அப்படின்னு கேக்குறா. "இந்த மாதிரி நான் மன்றத்துக்கு போறேன்மா. நான் என்னன்னு சொல்றேன்" அப்படின்னு சொல்லிட்டு அம்மா வேகமா கிளம்பி போயிடுறாங்க. இவளுக்கு ஒண்ணுமே புரியல. எப்பவுமே அம்மா வந்தா இட்லி சுட்டு தட்டுல வச்சு கையில குடுப்பாங்க. இன்னைக்கு என்ன நானே சுட்டுக்கணுமா? இதுக்கா நான் பாம்பேல இருந்து வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு உட்கார்ந்து யோசிச்சுட்டே இருக்கா. அப்ப அப்பா கேக்குறாரு, "என்னம்மா நீ சுடுறியா இல்ல நானே வேணா இட்லி சுடவா?" அப்படின்னு. "இல்லப்பா நானே சுடுறேன்" அப்படின்ட்டு அப்பா கிட்ட கேக்குறா. "அம்மா எங்கப்பா போறாங்க?" அப்படின்னு. அம்மா இந்த மாதிரி ஒரு மகளிர் மன்றத்துல தையல் பயிற்சி சொல்லி கொடுக்க போறாங்க அப்படின்னு சொன்னதும், "தையல் பயிற்சியா? அம்மாக்கு தையல்லாம் தெரியுமா?" அப்படின்னு கேக்குறா. "ஓ அதுவே உனக்கு தெரியாதா?" அப்படின்னு அப்பா கேக்குறாரு. "இல்லையேப்பா" அப்படின்னதும், இப்பதாம்மா செந்துரு செந்துருவா ஆகியிருக்கா. இவ்வளவு நாள் வரைக்கும் நீங்க 5 பிள்ளைங்க அவளுக்கு. உங்களையே சுத்தி சுத்தி எல்லாத்தையும் நல்லபடியா செஞ்சு முடிச்சுட்டா. இன்னைக்குதான் அவளுக்கான ஒரு பாதையை அவ தேர்ந்தெடுத்திருக்கா அப்படின்னு சொன்னா இவளுக்கு அதை ஏத்துக்கவே முடியல. ஏன்னா இவ்வளவு நாள் அவ பார்த்த அம்மாவோட தோற்றம் வேற இல்லையா? ஏத்துக்கவே முடியல. "என்னப்பா பண்றாங்க மன்றத்துல?" அப்படின்னு கேக்குறா. அப்போ மன்றத்துல கொஞ்சம் தன்னார்வலராதாம்மா போனா. போயிட்டு அங்க இருக்க வயசானவங்களுக்கு உதவி பண்றது, இந்த மாதிரி வரவு செலவு கணக்கு பார்க்க சொல்லி கொடுக்கறது, சலான் ஃபில் பண்றது சொல்லி கொடுக்கறது, இல்ல அவங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா பிரைமரி ஹெல்த் சென்டர் கூட்டிட்டு போறது, இந்த மாதிரி வேலைகள் எல்லாம் பார்த்துட்டு இருந்தா. அதோட தையல் பயிற்சியும் சொல்லி கொடுத்துட்டு இருந்தா. அவளோட சேவை ரொம்ப பிடிச்சு போய் இந்த கிராம சேவகியே அவங்கள நிறைய பணிகள்ல அம்மாவை ஈடுபடுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அவளுக்கு ரொம்ப சந்தோஷமா எல்லாத்தையும் மனநிறைவோட பண்றா. அப்படின்னு சொன்னது இவளுக்கு அதை ஏத்துக்கவே முடியல. "என்னப்பா இது?" அப்படின்னு சொல்லிட்டு இவளுக்கு பேசவும் தெரியல. வேற என்ன கேக்குறதுன்னு தெரியல. ஆனா ஏக்கமா இருக்கு. அம்மா இல்லையே, இப்படி வந்தது விட்டுட்டு போயிட்டாங்களே அப்படின்னு. அதுக்கப்புறம் அவங்களும் சாப்பிட்டுட்டு வெயிட் பண்றாங்க. அம்மா மதியம் 2 மணி போல வர்றாங்க. வந்துட்டு கூடவே ஒரு பெண்மணியும் வர்றாங்க. அந்த பெண்மணிய இவங்க தாம்மா இந்த கிராமத்தோட சேவகி அப்படின்னு சொல்லி அம்மா அறிமுகப்படுத்தி வைக்கிறாங்க. வச்சதும் அந்த கிராம சேவகி நித்யா கிட்ட கேக்குறாங்க. "ஏமா நித்யா, உங்க அம்மாவை நினைச்சா உனக்கு ரொம்ப பெருமையா இருக்கும்ல? அவங்க எவ்வளவு விஷயம் பண்றாங்கல்ல. தையல் பயிற்சி பண்றாங்க. அவ்வளவு பேருக்கு அவ்வளவு உதவி பண்றாங்க. ச்சே நீ அவங்க பொண்ணா இருக்கிறதுக்கு குடுத்து வச்சிருக்கணும்னு நினைப்பேல்ல" அப்படின்னு கேட்டா அவளுக்கு அதை முழுசா ஏத்துக்க முடியல. அவளுக்கு என்ன தோணுதுன்னா, இதே அவ கல்லூரி படிக்கும் போது தன்னுடைய தோழிகளை கூட்டிட்டு வருவா. அப்போ அவளோட தோழிகள் யாராவது சொல்லுவாங்க, "அம்மா அந்த மாதிரி இன்னைக்கு நித்யாவோட கட்டுரை சூப்பரா இருந்துச்சுன்னு விரிவுரையாளர் ரொம்ப நேரம் பேசினாரு வகுப்புல" அப்படின்னு சொல்லும்போது அவளுக்கு ஒரு பெருமையா இருக்கும். அம்மா முன்னாடி நம்மள பெருமைப்படுத்துறாங்க அப்படின்னு. இன்னைக்கு அதே அம்மா தான் முன்னாடி ஒருத்தவங்க பெருமைப்படுத்துறாங்க. ஆனா அது அவளால ஏத்துக்கவே முடியல. சரின்னு சொல்லிட்டு கொஞ்சம் மௌனமாவே இருந்துறா. அவங்களும் கிளம்பி போயிடுறாங்க. கிளம்பி போனதுக்கு அப்புறம்
அம்மா வேகமா ஓடி வந்து நித்யா பக்கத்துல உட்கார்ந்து, காலையில இருந்து பேச கூட முடியலம்மா அப்படின்றாங்க. எங்கம்மா என்ன பார்க்க கூட தான் உனக்கு நேரம் இல்லையே அப்படின்னு அவ கேக்குறா. இல்லம்மா நான் இங்க இருந்தா உன்னை பார்க்காம இருந்தேன். எனக்கு தான் வெளியில வேலை இருந்துச்சுல. சரி, அங்க எவ்வளவு அழகா தையல் பயிற்சி நடக்குது தெரியுமா? சின்ன சின்ன பிள்ளைங்க அவ்வளவு ஆர்வமா கத்துட்டு இருக்காங்க அப்படின்னு அங்க இருக்க கதையவே அம்மா சொல்றாங்க. உடனே போதும்மா இங்க வந்து அதே புராணத்தை பாடாத அப்படின்னு அவ கோவப்படுறா. சரிம்மா சொல்லு, மாப்பிள்ளை எப்படி இருக்காங்க, குழந்தைய ஸ்கூல்ல எதுவும் போட்டியா அப்படின்னு அப்படியே அதை மாத்துறாங்க அம்மா. கொஞ்சம் நித்யாவுக்கு வந்து மனசு சாந்தமாகுது. சரி அம்மா நம்மளை பத்தி கேக்குறாங்க அப்படின்னு. அப்புறம் தலையை சீவுறதுக்காக தலையை விரிச்சு போட்டு உட்கார்ந்துருக்கா. அம்மா வந்து அழகா தலையை சீவி பின்னி விட்டு பூவெல்லாம் வச்சு விடுறாங்க. அப்ப அவளுக்கு ஓரளவு மனசு வந்து ஓகே, நம்ம அம்மா வந்து திரும்ப வந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் அவ கூட பேசுறாங்க. பேரனை வந்து அம்மாவும் அப்பாவும் சேர்ந்து ரொம்ப கொஞ்சுறாங்க, சண்டை போட்டுக்கிறாங்க கொஞ்சத்துல. அந்த மாதிரி எல்லாம் ரொம்ப அழகான விஷயங்கள் நடக்குது. நித்யா ஓரளவு இப்போ மனசு நிம்மதி ஆயிட்டா. நைட்டு போய் தூங்கும் போது வெளியில உட்கார்ந்து அம்மாவும் அப்பாவும் பேசிட்டு இருக்காங்க. அப்படி பேசும்போது நித்யாவை பத்தி தான் முதல்ல பேசுறாங்க. அவளுக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு. நம்மள பத்தி தான் பேசுறாங்க அப்படின்னு. ஆனா கொஞ்ச நேரத்திலேயே வந்து அவங்க டாபிக் மாறுது. அப்பா கேக்குறாரு, இன்னைக்கு தையல் வகுப்பு எப்படி போச்சுமா, எப்படி கத்துக்கிறாங்க அப்படின்னு கேக்குறாரு. அப்புறம் அவங்க வாசிக்கிற ஒரு புத்தகத்தை பத்தி எல்லாம் பேசுறாங்க. இவளுக்கு இது ரொம்ப புதுசா இருக்கு. என்னடா இது இதெல்லாம் பத்தி பேசுறீங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப வித்தியாசமா இருக்கு. மனசே கேட்கல. இது வந்து நம்ம பார்க்காத ஒரு பக்கமா இருக்கே அப்படின்னு அவளுக்கு மனசு வந்து புழுக்கமா இருக்கு. அப்போ அம்மா வந்து நைட்டு வந்து அவளுக்கு தொட்டு நம்ம பாலை குடி அப்படின்னு ஒரு டம்ளர்ல பாலை குடுக்கும் போதுதான் அவளுக்கு கொஞ்சம் மனசு சாந்தமாகுது. சரி ஓகே அப்படின்னு. இந்த மாதிரி அவளுக்கு வந்து மனசு அப்படியே அலைப்பாஞ்சுக்கிட்டே இருக்கு அம்மாவோட அந்த புதிய நடவடிக்கைகள்னால. அப்போ அடுத்த நாள் கேக்குறா அம்மா, அவளுக்கு வந்து அடை தோசை வந்து ரொம்ப பிடிக்கும்னு அம்மா எப்பவுமே செஞ்சு தருவாங்க. அடுத்த நாள் வந்து அம்மா இன்னைக்கு தான் உனக்கு எதுவும் கிளாஸ் இல்ல, எனக்கு வந்து நீ கொஞ்சம் அடை தோசை மட்டும் செஞ்சு கொடு அப்படின்னு சொன்னதும், கண்டிப்பா செஞ்சு தரேம்மா அப்படின்னு சொல்லிட்டு அடை தோசைக்கு வந்து ஊற வச்சுட்டு அடுத்த நாள் அந்த ஆட்டங்கல்ல வந்து கழுவி வைக்கிறாங்க. இவ பக்கத்துல உட்காந்து பாத்துட்டே இருக்கா. பாத்துட்டே இருக்கும்போது இவங்க என்ன பண்றாங்கன்னா வேகமா எந்திரிச்சு, சரி நித்யா நீ இதை ஆட்டி வச்சிரு, அம்மா கொஞ்சம் வெளியில போயிட்டு வரேன் அப்படின்னு கிளம்புறாங்க. என்னம்மா இன்னைக்கு ஒரு கிளாஸ் இல்லைன்னு சொன்னியே, எங்க போற அப்படின்னு கேக்குறா. இல்லம்மா அந்த முதியோர் கல்விக்கு ஒரு உதவி கேட்டிருந்தாங்க, நான் போய் செஞ்சுட்டு வரேன் அப்படின்னு சொன்னதும் அவளுக்கு அழுகியே வந்துருது. அந்த மாவு ஆட்டும் போது அழுதுட்டே தான் ஆட்டி முடிக்கிறா. அப்புறம் இதே இதுல இன்னொரு காட்சி வரும். காலையில அம்மா சமைச்சிட்டு இருப்பாங்க. ஒரு சின்ன பொண்ணு வந்து கூப்பிடுவா, செந்துரு அம்மா அப்படின்னு கூப்பிடுவா. இவங்க போய் பார்க்கும்போது, அம்மா இந்த மாதிரி இன்னைக்கு நைட்டு நாங்க எங்க வீட்டுல ஊருக்கு போறோம், அதான் பாட்டு வந்து இன்னைக்கு காலையிலே கத்துக்கலான்னு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு கத்துக்க ஒரு குட்டி பொண்ணு வந்திருப்பா. இவளுக்கு சுத்தமா புரியாது, அம்மாவுக்கு பாடுவாங்கன்னே அவளுக்கு தெரியாது. திடீர்னு பாத்துட்டே இருப்பா. அம்மா சொல்லுவாங்க, இல்லம்மா அம்மாக்கு கொஞ்சம் சமையல் வேலை இருக்கு, நான் அப்புறம் சொல்லி தரேன் அப்படிம்பாங்க. உடனே அப்பா வந்து திட்டுவாரு, ஏமா சின்ன பிள்ளை வந்து அவ்வளவு ஆசையா கேக்குது, போ நீ போய் முதல்ல அதை பாரு, சமையல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அனுப்பிட்டு இவர் போய் சமையல் பண்ண ஆரம்பிச்சிருவாரு. இவ அப்படியே நின்னு பாத்துட்டே இருப்பா, என்ன நடக்குதுங்க அப்படின்னு. அப்ப அப்பா கிட்ட போய் கேட்பா, இதெல்லாம் ஏன்னா இந்த கதை நடக்கிற காலம் வந்து ரொம்ப வருடங்களுக்கு முன்னாடி. அப்போ அப்பா கிட்ட போய் கேட்பா, ஏன்பா இதெல்லாம் என்னப்பா நடக்குதுங்க, ஒரு கணவருக்கு சமைச்சு போடாம அம்மா போய் பாட்டு சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க, நீங்களும் சரி போன்றீங்க அப்படின்னதும் அப்பா வந்து சிரிப்பாரு. ஏன்பா சிரிக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது, இல்லம்மா நியாயப்படி பார்த்தா நான் போய் நீ சமைச்சு போடுன்னு ஒருவேளை அம்மாவை சொன்னா நீ கேள்வி கேட்கணும். அவங்களும் ஒரு பொண்ணுனாலும் அவங்களுக்கும் ஆசை பாசைகள்லாம் இருக்கும்ல, அவங்கள போய் நீ சமைன்னு சொல்ற நீ கேட்கணுமா, ஆனா இங்க என்ன எல்லாம் தலைகீழா இருக்கே அப்படின்னு சொல்லி அப்பா சிரிப்பாரு. அவளுக்கு அப்படியே முகமெல்லாம் செவக்கும். இது என்னப்பா இதெல்லாம் தேவையில்லாத வேலை இல்லையா இந்த காலத்துல, இந்த வயசுல போய் உங்களையும் அப்பாவையும் உங்களையும் வீட்டையும் பார்த்துட்டு இருக்கலாம்ல அப்படின்னு சொல்லும் போது, இவ்வளவு நாள் அம்மா வந்து உங்க 5 பேருக்காகவும் தான் இருந்தா, உங்களுக்கு செய்ய வேண்டிய எல்லா விஷயத்தையுமே செஞ்சுட்டா. இன்னைக்கு அவளுக்கான தேவைகள் அவளுக்கான ஆசைகளுக்காக ஒரு பாதையில போறா, அதை வந்து நிறுத்துறது என்னால முடியாதுமா அப்படின்னு அவர் சொல்லும் போது அவளுக்கு முகமே இல்ல, ரொம்ப வாடி போயிருக்கா. அப்போ ஒரு விஷயம் வந்து சொல்றாரு, ஒரே ஒரு விஷயம் மட்டும் தெரிஞ்சுக்கோ நித்யா, என்ன வந்து விரும்புற ஒரு பெண் என்னோட மனைவியோ, அவ வந்து எப்பவுமே என்னோட அடிமையாவோ இல்ல எனக்கு ஒரு சேவகியாவோ இருக்கிறத நான் விரும்பவே மாட்டேன். அவ வந்து ஒரு புத்திசாலி பெண்ணா, தன்னை தனித்துவமா காட்டிக்கிற ஒரு பெண்ணா, ஒரு தனியா நிக்கிற பெண்ணா இருக்கும்போது அது இன்னும் எனக்கு பெருமையா இருக்கும். அவ மேல இருக்கிற அன்பு எனக்கு இன்னும் பெருகும். அப்படிப்பட்ட ஒரு பெண் தான் என்னை விரும்பணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னதும் அதுக்கு மேல அவளுக்கு பேச முடியாது, நித்யா போயிடுவா. இப்படியே அந்த நாட்கள் வந்து அவளுக்கு அந்த 1 மாத காலமும் போய்கிட்டே இருக்கும். அப்போ இன்னொரு நிகழ்வு நடக்கும். அந்த நித்யாவோட அக்கா ஒரு பொண்ணு வந்து ஒரு வேற ஒரு ஊர்ல இருப்பாங்க. அவங்க வந்து அம்மாவுக்கு போன் பண்ணி இந்த மாதிரி அவளுக்கு குழந்தை பிறந்திருக்கும் ரீசெண்டா. குழந்தை ஏற்கனவே இன்னொரு குழந்தை சின்ன குழந்தை இருக்கும். குழந்தைய பாத்துக்கிறதுக்கு நீங்க ஒரு 6 மாத காலம் வந்து இருங்கம்மா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருப்பா.
அப்போ அம்மா வந்து இல்லம்மா வர முடியாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இவ நித்யா கேட்பா, ஏம்மா அக்கா கிட்ட அப்படி சொன்னீங்க? போய் பார்க்கணும்ல அப்படின்னு கேட்பா. இல்லம்மா, இல்ல எனக்கும் இங்க வேலை இருக்குல்ல, எனக்கும் இங்க வேலை இருக்கு. நிறைய கடமைகள்லாம் இருக்கு. அவ வேணும்னா ஒரு ஆள் போட்டு கூட பாத்துக்கலாம். ஏதாவது ஒரு தேவை, ஏதாவது ஒரு விஷயம் வேணும் அப்படின்னா அம்மா இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து நீங்க எல்லாம் கிரியேட் பண்ணி வச்சிருக்கீங்க. ஆனா அந்த அம்மாவுக்கும் சில வேலைகள் இருக்கும், தேவைகள் இருக்கும். அம்மாவுக்கும் ஒரு உடல்நிலை இருக்கும். அப்படிங்கிறத வந்து யாருமே புரிஞ்சுக்கிறதே இல்ல. அவ கூப்பிட்டதும் என்னால போக முடியாது. ஒரு உண்மையான தேவை இருக்கு. அம்மா வந்தாதான் அந்த இடத்துல நிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு தேவை இருக்குன்னா, நான் எல்லா பொறுப்புகளையும் தூக்கி போட்டுட்டு போயிருவேன். ஆனா இதுக்கு வந்து அம்மா வரணும்ன்ற அவசியமே கிடையாது. அவ ஒரு ஆள் வச்சு கூட பாத்துக்கலாம். அப்படின்னு சொன்னதும் இவளுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு 2 நாள் வந்து சரியா பேசிக்க மாட்டாங்க. வித்யாவும் அம்மாவும். அப்போ அம்மா வந்து என்ன நினைப்பாங்கன்னா, ரொம்ப ஒருவேளை அம்மா வந்து நீ போம்மா போய் அக்காவுக்கு ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லிட்டதுனால அவ அப்படி இருக்கா போல சோகமா அப்படின்னு அம்மா போய் சமாதானப்படுத்துவாங்க. நீ ஒண்ணும் கவலைப்படாத நித்யா, நீ சொன்னது அம்மா ஒண்ணும் எடுத்துக்கல அப்படின்னு சொல்லும்போது, ஓ சரிம்மா அப்ப கிளம்பி போறியா அக்கா வீட்டுக்கு அப்படின்னு கேட்பா. உடனே அவங்க அம்மாவுக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும். இந்த பிள்ளைங்க நம்மள என்னைக்குமே புரிஞ்சுக்க மாட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு நைட் அப்பா கிட்ட பேசும்போது சொல்லுவாங்க. அம்மா அப்படின்னா வந்து இவங்களுக்கு சேவகம் பண்ற ஒருத்தியா மட்டும்தான் இருக்கணும்னு தாங்க நினைக்கிறாங்க. மத்தபடி நமக்குள்ள இருக்கிற ஆசைகள்லாம் அவங்க பார்க்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது, அப்ப அப்பா வந்து ரொம்ப அழகா ஒரு வார்த்தை சொல்லுவாரு. பிள்ளைங்கன்னு மட்டும் இல்ல செந்துரு. இந்த உலகத்துல இருக்க எல்லா மனுஷனும் இன்னொரு மனுஷன இந்த உலகத்துல இருக்கிற தனி மனிதன் அப்படிங்கிறத பாக்குற ஒரு ஐடியாவே யாருக்குமே கிடையாது. அவனை எல்லா விதத்திலையும் தங்களோட தொடர்பு படுத்தி பாத்துக்கிறாங்க. மனைவினா அவன் நமக்கான இந்த வேலையை செய்யணும். குழந்தைகள் எல்லாம் நம்மள சார்ந்துட்டு இருக்கணும். ஆனா இந்த உலகத்துல அவளும் ஒரு தனி மனிதி அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து யாருமே யோசிக்கிறதே இல்ல. நீ இதெல்லாம் காதுல போட்டுக்காத, அப்படியே விட்டுட்டு நீ உன் வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்பா சொல்லிடுவாரு. அப்படியே நாட்கள் ஓடிடும். 1 மாத காலம் முடிய போகும். நித்யாவும் ஊருக்கு கிளம்ப ஆரம்பிச்சிருவா. அப்ப யோசிச்சுட்டே இருப்பா. அம்மா நிறைய மாறிட்டாங்க. ஆனா அம்மா கிட்ட இருந்த பாசம் மாறிடுச்சா அப்படின்னு யோசிப்பா. ஆனா அம்மா கிட்ட வந்து பாசம் அப்படியேதான் இருக்கும். அம்மாக்கு நேரம் கிடைச்சப்பெல்லாம் இவ பின்னாடியேதான் சுத்திக்கிட்டு இருப்பாங்க. குழந்தைய அவ்வளவு கொஞ்சுவாங்க. இப்ப ஊருக்கு கிளம்புறா அப்படின்னு தெரிஞ்சதும் அத்தனை பலகாரங்களை வந்து சுட்டு அவ்வளவு அடுக்கி அடுக்கி கொடுத்திருப்பாங்க. ஊருக்கு போறா அப்படின்னு தெரிஞ்சதுமே ஒரு 2 நாளாவே ரொம்ப டல் ஆயிருவாங்க. ஊருக்கு போறியா நித்யா, ஊருக்கு போறியா, நீ இல்லாம வீடே வெறிச்சோடி போயிடுமே அப்படின்ற மாதிரி அன்பை காமிச்சுக்கிட்டே தான் இருந்தாங்க. அப்ப இங்க என்ன மாறுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு அதை ஏத்துக்கவே முடியாது. அப்படியே கிளம்பி போவா. வழி அனுப்புறதுக்கு அம்மாவுமே ரயில்வே ஸ்டேஷன் வந்திருப்பாங்க. அந்த ரயில் கிளம்புற வரைக்குமே அம்மா வந்து வித்யாவோட கையை பிடிச்சிட்டே தான் இருப்பாங்க. அப்போ கிளம்ப போகும்போது கிளம்பிரும், ரயில் கிளம்பிரும். கிளம்பி போகும்போது அம்மா திடீர்னு ரயில் கூடயே ஓடி வருவாங்க. எதுக்கு அம்மா இப்ப ஓடி வர்றாங்க? ஓ ஒருவேளை வந்து பிளாஸ்க்ல வச்சிருக்கிற பாலை நைட்டு மறக்காம குடிச்சிடுன்னு சொல்றதுக்கு ஓடி வராங்க போல அப்படின்ட்டு என்னம்மா அப்படின்னு கேட்பா. இல்லம்மா பாம்பேல நிறைய பெண்கள் பத்திரிகை எல்லாம் கிடைக்குமாமே, அதுல வந்து நிறைய எம்ப்ராய்டரி டிசைன் எல்லாம் வரும்னு சொன்னாங்க. அதெல்லாம் நீ கட் பண்ணி எனக்கு வந்து மறக்காம அனுப்பி வச்சிருமா அப்படின்னு சொல்லிட்டு அம்மா நின்றுவாங்க. ரயில் வந்து கடந்து போயிரும். நித்யா வந்து அந்த பார்வை அப்படியே அங்கேயே நிறுத்தி அவளுக்கு ஒண்ணுமே புரியாது. அதோட அவ கிளம்பி போற மாதிரி கதை முடிஞ்சிருக்கும். இந்த கதை ஏன் நான் இன்னைக்கு சூஸ் பண்ணேன்னா, எனக்கே நிறைய இது சுய பரிசோதனை பண்ணி பாக்குற மாதிரி இருந்தது. ஏன்னா இப்பவுமே நம்ம அம்மா வீட்டுக்கு போனா நம்மள வந்து ரொம்ப ஸ்பெஷலா அம்மா கவனிக்கணும் அப்படிங்கிற ஒரு மனநிலையோட தான் போறோம். ஆனா அதுக்கு பின்னாடி அம்மாவுக்கான தேவைகள் இருக்கும். அவங்க டெய்லி ரொட்டீன்ல ஒண்ணு வச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட வயது, உடல்நிலை இது எல்லாமே இருக்கு. இது எதையுமே நம்ம பாக்குறதே கிடையாது. அம்மா வந்து எப்பவும் நமக்கு செஞ்ச மாதிரியே எல்லா நாட்களும் செய்யணும். அவங்களுக்காக இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு மனநிலை வந்து பொதுவா எல்லா குழந்தைகள் கிட்டயுமே இருக்கு. அந்த இந்த கதை படிச்சதுக்கு அப்புறம் எனக்குமே இதுல வந்து ரொம்ப தெளிவு வந்துச்சு. அதனால இந்த கதையை வந்து இன்னைக்கு பகிர்ந்துக்கணும்னு நினைச்சேன். உங்களோட பகிர்ந்துகிட்டதுல மிக்க மகிழ்ச்சி. நன்றி.